ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு 5.1 ஸ்பீக்கர் செட்டப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5.1 பாக்ஸ் இருக்குது, அதாவது சப்வூஃபர் பாக்ஸு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸை பார்த்துடலாம். இது வந்து ஒரு 12 இன்ச்சு பாக்ஸு. இந்த இடத்துல வந்து ஹேர் ஹோல்ஸ் போகிற மாதிரி, இது வந்து ரேக் மாதிரி இருக்கும். இது வந்து 12 இன்ச்சு ஹோல். பாக்ஸ் ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். இந்த இடத்துல பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உள்ளே வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஸ்கொயராக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கும். ஏன்னா இந்த கேப் வந்து இது வழியாக ஏர் போய் ஸ்பீக்கர் அடிக்கிற பஞ்சோட ஏர் வந்து போய் இந்த வழியாக வரும். இந்த இடத்துல வந்து நெட்டு மாதிரி போட்டிருக்காங்க ஸ்டீலில். இதுதான் பாக்ஸ், ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதை வந்து மெஷர்மெண்ட், இந்த பாக்ஸோட மெஷர்மெண்ட் என்னங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். இந்த பாக்ஸ் வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு 1800 நான் வாங்கினேன் கோயம்புத்தூரில் ஸ்பீக்கர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு கடையில். நான் வந்து அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் லிங்க்கை, எந்த ஷாப்பில் வாங்கினேன் அப்படிங்கிறத. அடுத்து வந்து இப்போ சப்வூஃபர் பார்க்கலாம். இதுதான் வந்து சப்வூஃபரு. இது பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு 4800 வாட்ஸு சப்வூஃபரு. இதில் பார்த்திங்கன்னா இதில் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எல்லா ஸ்பீக்கரில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 4800 வாட்ஸ் வந்து 4800 வாட்ஸ் ஆடியோ அவுட்புட் கிடைக்கும். 300 வாட்ஸ் வந்து பவர் வந்து ஹேண்டில் பண்ணும், 90 டெசிபிள். அப்புறம் வந்து 35 ஹெட்ஸ் டு 2000 ஹெட்ஸு, 4 ohms. ஓகேங்களா? இது வந்து 12 இன்ச்சு. இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். ஸ்பீக்கர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மேக்னட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. மெட்டலில் வந்து இது கொடுத்துருக்காங்க, மேலே கார்டு வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஸ்பீக்கரு. உங்களுக்கு வெளியே எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு. இதுதான் இந்த ஸ்பீக்கரு. இது பார்த்தீங்கன்னா இங்கே மேக்னட்ஸ்ன்னு இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கு. இது வந்து நமக்கு வந்து ஜேபிஎல் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வரும். இதான் அந்த 12 இன்ச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பீக்கர் செட்டப் தான் இந்த வீடியோ. இதை வந்து செய்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது நான் டோட்டலாக வாங்கியிருக்கேன் பாக்ஸு. இது வந்து சப்வூஃபர் பாக்ஸு. அது வந்து இதே மாதிரி ஒரு 5 பாக்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, சென்ட்ரு மூணுக்கு வந்து 8 ohms ஸ்பீக்கர் வந்து போடுறேன். இது வந்து 8 ohms ஸ்பீக்கரு. இது வந்து ஆட்வி அப்படிங்கிற ஒரு மாடல். இது வந்து 8 ohms ஸ்பீக்கரு. செக் பண்ணி பார்த்தோம், இது வந்து நல்லா தான் இருக்குது. இது வந்து 40 வாட்ஸ் சவுண்டு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 4 ohms. பின்னாடி சரவுண்டு வந்து லெஃப்ட்டு ரைட்டுக்கு மட்டும் இது 4 ohms போட்டிருக்கு. மற்றபடி வந்து வாய்ஸ் வந்து அதிகமாக வரக்கூடாது, கஸ்டமர் வந்து வாய்ஸ் அவ்வளோக்கா தேவையில்லை, ரொம்ப வாய்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் கேட்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து 8 ohms வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட், லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டருக்கு வந்து 8 ohms. இது வந்து 8 ohms ஸ்பீக்கரு. இது வந்து 4 ohms ஸ்பீக்கரு. இதே மாதிரி 5 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைடில் டியூட்ரு. இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம், இது வந்து ஒரு 150 rupees தான். இது வந்து ஆர்பி எலக்ட்ரானிக்ஸ் கோயம்புத்தூரில் வாங்கினது இந்த பாக்ஸு. இதே இதோட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸ் வந்து 350 வருது. இது நமக்கு அந்த கஸ்டமருக்கு வந்து இதே போதுன்ட்டாங்க, அதனால் இதே வாங்கியாச்சு. கஸ்டமர் கூட்டிகிட்டு போய் நேரில் தான் வாங்கினது. இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டியூட்ரு. வேறு அந்த இது வந்து அவார்டுங்கிற ஒரு டியூட்ரு. கம்பெனி நேம் வந்து அவார்டு. இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஓவர் சில்னஸ் இல்லாமல் கரெக்டாக அளவாக இருக்கும். அந்த 90 ரூபாய்க்கு ஒரு டியூட்டர் இருக்குது, 90 100 rupeesக்கு ஒரு டியூட்டர் இருக்குது. அது இது வந்து 150. 90 ரூபா டியூட்டர் வந்து ரொம்ப ஓவராக சில்னஸாக இருக்கும். இது வந்து கரெக்டாக அளவாக இருக்கும், அதனால் இதை வாங்கியிருக்கேன். இந்த இடத்துல அந்த துணி இருக்குது. இந்த இடத்த வந்து நம்ம துணி கிழிச்சு நம்ம இங்கே வைக்கிற மாதிரி வரும். இதே மாதிரி 5 பாக்ஸ் வரும். 3 பாக்ஸ் வந்து இந்த 8 ohms ஸ்பீக்கர் போட்டு வரும். இன்னும் 2 பாக்ஸ் வந்து இந்த 4 ohms ஸ்பீக்கர் வந்து போட்டு வரும். இது ரெண்டுமே வந்து 6 inches தான். இது வந்து ஸ்பீக்கர் செட்டப்பு. இப்படி தான் வந்து ஸ்பீக்கர் செட்டப் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஆம்ப்ளிஃபையர் செட்டப் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 15,600 ஆயிருக்கு, அதாவது 15,600 ஆயிருக்கு. அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான். அடுத்த வீடியோவில் வந்து ஆம்ப்ளிஃபையர் செட்டப் வந்து எப்படி அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன்.
இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 12 இன்ச்சு சப்பு. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். இந்த மேக்னெட்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்பு வந்து இதுதான். இது வந்து சப்பு பாக்ஸு. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கனெக்டர் போட்டிருக்கேன். இந்த இடத்துல கனெக்டர் எதுவுமே ஒயர் வராது. எனக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கட்டுமேனு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து கனெக்டர் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்பீக்கரு. சென்டர் ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது 8 ohms 6 inch போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டியூட்ரு வந்து போட்டிருக்கேன். அவார்டு கம்பெனியில் வந்து டியூட்ரு போட்டிருக்கிறேன். இது வந்து 150 rupees வரும். ஸ்பீக்கர் வந்து 6 inch 8 ohms வந்து 320 rupees வரும். அப்புறம் மேலே வந்து க்ரில்லு போட்டிருக்கேன். இந்த க்ரில் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் கஸ்டமர் வந்து க்ரில்லு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து க்ரில்லு போட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங் வந்து இந்த சரௌண்டிங் வந்து 4 ohm. இந்த ஸ்பீக்கரும் இந்த ஸ்பீக்கரும் இந்த ரெண்டும் வந்து சரௌண்டிங் வந்து 4 ohm. சரௌண்டிங் வந்து நமக்கு வாய்ஸ் அதிகமாக வந்து கேட்காது. அதனால் கொஞ்சம் 4 ohmல போட்டிருக்கனால கொஞ்சம் சவுண்டு நல்லாயிருக்கும். வாய்ஸ் வந்து அதிகமாக வரக்கூடாது, கஸ்டமர் வந்து வாய்ஸ் அதிகமாக வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து நம்ம வந்து 8 ohms சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 8 ohm. ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு ரைட்டு வந்து 8 ohm. அப்புறம் சென்டர் வந்து 8 ohm. ஏன்னா இதில் வந்து வாய்ஸும் நமக்கு சில்னஸும் வரும். அதனால் அதிகமாக வாய்ஸ் வரக்கூடாது அப்படின்னால 8 ohms வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சரௌண்டிங் மட்டும்தான் வந்து 4 ohm. இதுதான் வந்து நம்ம ஸ்பீக்கர் செட்டப்பு.